வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. அவங்களுடைய ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் அவங்களுடைய அன்கேப் பிளேயர் லிஸ்ட். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். ஸோ இந்த டைம் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேப்டன் ரஜித் பட்டிதார். ஸோ அவர் லாஸ்ட் 2 சீசன்ஸாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு ஆர்சிபிக்கு. அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் லாஸ்ட் இயர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கேப்டனும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் லுக்கிங் ஃபார்வர்ட். அதனால ரஜத் பட்டிதாரை கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அவங்களுடைய ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட் சீசனோட ஆர்சிபி இந்த சீசன் நல்லாவே ஒரு டீமை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய லேக் பார்த்தீங்கன்னா போன டைம் மிடில் ஆர்டரில் தான். ஸோ இந்த டைம் மிடில் ஆர்டரில் நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் லியாம் லிவிங்ஸ்டன், ஜாக்கோப் பெத்தல், டிம் டேவிட், க்ரூனல் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா அண்ட் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது போக நிறைய யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க மிடில் ஆர்டர்ஸில் ஆட. ஸோ நிறைய ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் போன டைம் ரொம்ப அடி வாங்கினாங்க பவுலிங்கில். ஸோ இந்த டைம் பவுலிங் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. யாஷ் தயால் அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்தியாவில் ஒரு காலத்தில் நல்லா போட்டுட்டு இருந்தவர், இன்னும் நல்லா தான் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜோஸ் ஹசல்வுட் ஆஸ்திரேலியாவோட பெரிய பவுலர். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நுவன் துஷாரா ஸ்ரீலங்கானோட லிட்டில் மலிங்கானே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட். லெக் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா இருக்கிறாரு. அண்டு ஆஃப் ஸ்பின் போட ஸ்வப்னில் சிங் அண்ட் க்ரூனல் பாண்டியா இருக்கிறாங்க. ஸோ எல்லா யூனிட்லேயுமே இந்த டைம் நல்லாவே ஒரு ஹோம்ஒர்க் நல்ல ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி. ஸோ லாஸ்ட் டைமாக இருந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்த தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டீமோட மென்டராக நேம்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் ஆர் ஜிதேஷ் சர்மா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்குவாடாக இந்த டைம் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. செக்மெண்ட் 2 ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுதான் நம்ம ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11. விராட் கோலி ஓப்பனிங், ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார் கேப்டன், ஜிதேஷ் சர்மா, க்ரூனல் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், நுவான் துஷாரா ஆர் ஜோஸ் ஹசல்வுட். ஏன்னா ஜோஸ் ஹசல்வுட் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் அவைலபிள் இருப்பாரான்னு தெரியல. ஸோ அது மேபி நுவான் துஷாரா வருவார். சுயாஷ் சர்மா அண்ட் இம்பாக்ட் பிளேயராக ரசிக் சலாம். ஸோ இது போக தேவ்தத் படிக்கல் ஓப்பனிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ஆர்சிபிக்காக ஓப்பனிங்கில் தான் ஆரம்பித்தார். ஸோ ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட போவாங்க. அண்ட் விராட் கோலி அகெயின் 3ல் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ ஃபைனல் செக்மெண்ட் இட்ஸ் அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட். ஸோ அன்கேப்டில் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் அண்ட் ரசிக் சலாம் தான். யாஷ் தயால் பார்த்தீங்கன்னா நல்ல டெத் ஓவர்ஸில் போடுவார். ஸோ ஒரு நல்ல ஸ்லோயர் ஒன் இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டரில் நல்ல ஸ்லோயர் ஒன் போடுற ஒரு பவுலர்னால் அது இவர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசிக் தார் சலாம். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாகவே போடக்கூடிய ஒரு பவுலர் தான். 140+ போடுவார். அண்ட் உங்களுக்கு அந்த மிடில் ஓவர்ஸில் இவரை புஷ் பண்ணலாம். மிடில் ஓவர்ஸில் நல்லாவே போடுவார். அண்ட் டெத் ஓவர்ஸில் லிட்டில் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்பவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் இந்த சின்ன வென்யூஸ்லலாம் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா அண்ட் ஸ்வப்னில் சிங். சுயாஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். லாஸ்ட் இயர் கேகேஆருக்கு நல்லாவே ஒரு பவுலிங் போட்டார். ஸோ ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கேகேஆரில் இருக்கும்போது ஆர்சிபியை நல்லாவே ஒரு திணற விட்டார் லெக் ஸ்பின்னில் போட்டு. ஸோ இந்த டைமும் அவர் ஆர்சிபிக்காக நல்லா பண்ணுவாருங்கிறத ஒரு நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் ரீசெண்டாக நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்கிறாரு. அண்டு டிஎன்பிஎல்லையும் நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பவர் பிளேயில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க எல்லா டீமுமே இவரை. ஸோ பவர் பிளேயில் 1 or 2 ஓவர்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் இவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மனோஜ் பந்தாகே. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 26 தான் ஆகுது. அவர் நல்ல யங்ஸ்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஒரு ஆல்ரவுண்டராகவே இருக்கிறாரு. மேபி ஆர்சிபி அவங்கள யூஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பவர் ஹிட்டர், லெஃப்ட் ஹேண்டர்னாலே ஒரு பவர் ஹிட்டராக தான் இருக்கணும். ஸோ பவர் ஹிட்டர் இவர். அண்ட் ஆல்ரவுண்டர் எபிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு பவுலிங்கும் போடுவார். ஒரு டீசென்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது இவர்கிட்ட. அண்ட் நெக்ஸ்ட் அன்கேப்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிக் சிக்காரா. இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19. ஸோ ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இந்த சீசன் அவர் ஆடினார்னா. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் ஹிட்டர் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் டீமில். ஸோ உத்தரப்பிரதேஷ் லீக்லேயுமே நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி அடிச்சிருக்கிறாரு. நிறையா ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு வாட்ச் அவுட் யங்ஸ்டராக இருப்பார் ஆர்சிபி டீமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அன்கேப்டு பார்த்தீங்கன்னா மோஹித் ரத்தி. இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பஞ்சாப் கிங்ஸில் ஆடிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு பேட்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின், ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின். ஸோ ஒரு கேமியோ ரோல் பேட்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர். லைக் நீங்கள் குஜராத் டைட்டன்ஸில் ராகுல் டெவாட்டியா மாதிரி தான் இவரும்.
ஸோ அந்த லாஸ்ட் ஒரு 2-5 பால்ஸ் வந்து பிடிச்சிட்டு அடிச்சுட்டு போகிறது அண்டு லெக் ஸ்பின் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போடுறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் தான் இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் ஒரு நல்ல டேலண்டடான யங்ஸ்டர். அண்ட் நெக்ஸ்ட் அன்கேப்டு பார்த்தீங்கன்னா அபிநந்தன் சிங். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருந்தது. இவர் வந்து பியூர் பவுலிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ், ஒரு நல்ல சாலிட் பேஸ் இருக்குது அண்ட் 130 to 135 அந்த பிளேஸில் தான் அவர் போடுவார். நிறைய ஸ்லோயர் ஒன் யூஸ் பண்ணுற ஒரு பவுலர் இவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிபியில் நீங்கள் சின்ன சுவாமியில் இவரை வந்து யூஸ் பண்ணாமல் அதை அவே ஹோம்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இவர் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக இருப்பார். ஸோ மேபி இவரை சப்ஸ்டியூட் பிளேயரில் யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாமலேயும் போகலாம். ஆனால் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு அன்கேப்டு பிளேயர் இவர். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட ப்ராபபிள் 11 அண்ட் அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். எப்போவுமே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் அவங்களோட பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. லைக் கிறிஸ் கெயில், கெவின் பீட்டர்சன், ஜாக் காலிஸ், அப்புறம் ஏபி டிவிலியர்ஸ், பிரெண்டன் மெக்லாம், குவிண்டன் டிகாக், மேக்ஸ்வெல், வாஃப் டுப்ளிசிஸ், இந்த மாதிரி நிறைய பிளேயர் சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுக்கு நிறையா இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லா அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி டீமை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லைனாலும் நல்ல ஒரு செட்டில்டு டீம் எடுத்திருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல் ஈசாலா கப் நமதேங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.